தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் வாழைத்தார் மற்றும் மஞ்சள் குலைகளின் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல், செபத்தியாபுரம், பேய்குளம், ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழைத்தார் விவசாயம் செய்யப்படுகிறது. நாட்டு வாழைப்பழம், கதலி, செவ்வாழை, கோழிக்கூடு உள்ளிட்ட பல்வேறு வகையான வாழைத்தார்களை தூத்துக்குடி சந்தையில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். இங்கிருந்து கோவில்பட்டி, அருப்புக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு வாழைத்தார் அனுப்பப்படுகிறது. நாட்டு வாழைத்தார் 600 ரூபாய்க்கும், கதலி, கற்பூரவள்ளி உள்ளிட்ட வாழைத்தார்கள் 200 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. செவ்வாழை ஒரு தார் 1400 ரூபாய்க்கு விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் ஜக்கமால்புரம், சோர்வைக்காரன் மடம், செவத்தியாபுரம் ஆகிய பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் மஞ்சள் பயிரிடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி மஞ்சள் அறுவடை செய்யப்பட்டு ஒரு குலை 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சந்தையிலும் வாழைத்தார்கள் குவிக்கப்பட்டுள்ளன. வத்தலகுண்டு வாழைத்தாள் சந்தைக்கு திண்டுக்கல், தேனி, கரூர், குளித்தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் வாழைத்தார்கள் விற்பனைக்காக கொண்டு வந்தனர். பொங்கல் திருநாள் தேவையை கருத்தில் கொண்டு வாழைத்தார்களை ஏலம் எடுப்பதில் வியாபாரிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவியது. இதனால் அனைத்து வாழைத்தார்களுக்கும் நல்ல விலை கிடைத்தது. செவ்வாழை ஒரு தார் 1350 ரூபாய்க்கும், ரஸ்டாலி 650 ரூபாய்க்கும், நாட்டு வாழை 700 ரூபாய்க்கும் விற்பனையானது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரே நாளில் 50,000க்கும் மேற்பட்ட வாழைத்தார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. வத்தலகுண்டு வாழைக்காய் மார்க்கெட்டில் வழக்கத்தை விட தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு வாழைக்காய் வரத்து அதிகமாக வந்துள்ளது. சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தும் வாழைக்காய் வரத்து அதிகமாகி வந்துள்ளது. செவ்வாழை பார்த்தீங்கன்னா 250லேருந்து 1350 வரையும், பூவன் 250லேருந்து 650 வரையும், நாட்டு வாழைத்தார் 150லேருந்து 700 ரூபாய் வரையும், நேந்திரம் 250லேருந்து 700 வரையும் விற்பனை ஆகியுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.